ஹலோ ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு புது வீடியோ. ஸோ இதில் நான் கவர்னருடைய பொசிஷனை பற்றி அண்ட் தென் ஃபியூ இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் கவர்னரை பற்றி இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு இந்த வீடியோ கவர்னர் பற்றி அப்படின்னா, நம்ம ரீசண்டாக நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி ரிவால்விங் அரவுண்ட் கவர்னர். அதாவது இப்போ கூட ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஆப்போசிஷன் பார்ட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டி கவர்னரை பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட்டை போய் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இதிலெல்லாம் நீங்கள் தான் சாமி எங்களுக்கு உதவி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே கவர்னருக்கு அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்குதா? அவரால் என்ன தான் பண்ண முடியும்? இவங்க சைடு இப்படி இருக்க, ஆளுங்கட்சி சைடு பார்த்திங்கன்னா எப்பயுமே கவர்னர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு, இவர் வேணும்னே நம்மளுடைய பில்ஸ் எல்லாம் டிலே பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ எப்பயுமே கவர்னர் ஒரு காம்ப்ளிகேட்டட் பொசிஷன் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலாகவே இருக்குதா? இல்லை இவங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல கவர்னரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம கான்ஸ்டியூஷனில் கவர்னரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறா, அவரோட பவர்ஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சீரீஸில் நான் 2 பார்ட்டாக கவர்னரை பற்றி பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் கவர்னரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் கான்ஸ்டியூஷன் சேஸ் அபவுட் தி கவர்னர். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த விஷயங்களை பற்றி. அதுக்கப்புறம் ஏன் நம்ம கவர்னரை எலெக்ஷன் வச்சு ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல, ஏன் நம்ம யாரோ ஒரு ஆளை பார்த்து செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன காரணம், ஒரு கவர்னர் ஆகிறதுக்கான தகுதி என்ன, ஓகே யாரை வேணால் கவர்னராக போட்டுடலாமா, அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவர்னர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதே மாதிரி கவர்னரோட சம்பளம் என்ன, எவ்வளோ சம்பளம் அவர் வாங்குறாரு, அவரோட ஆஃபீஸோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் பார்ட் 1ல் நான் கவர் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2 அடுத்த வீடியோவில் அவருடைய பவர்ஸ்லாம் என்ன, ஓகே அப்படின்றத நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வெல்கம். திஸ் இஸ் பாலிட்டி இன் தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சீரீஸோட எபிசோட் நம்பர் 5. ஸோ இந்த எபிசோட் நம்பர் 5ல் நான் கவர்னரை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எபிசோட் 5ல் கவர்னர். இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பார்த்துருக்கோம், சீஃப் மினிஸ்டரை பற்றி பார்த்துருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அடுத்தடுத்த மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் கவர்னரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கவர்னரை கான்ஸ்டியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்ட் 6ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்ட் 6 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 6ல் கவர்னரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன இது பார்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கிறதுலையே பிக்கஸ்ட்டு கான்ஸ்டியூஷன். அதாவது நிறையா பிரதிகள் கிடையாது, நிறையா கான்டென்ட்ஸ் இருக்கிறது. நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கோம், ஒரு செக்ஷனாக. ஸோ இதில் டோட்டலாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா 22 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, 22 பார்ட் இருக்குது. அதில் 6வது பார்ட்டில் கவர்னரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகிள்ஸ். ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னா தமிழில் ஷரத்துகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல்ஸில் கவர்னரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 153லேருந்து 167
வரைக்கும் இருக்கிறதுல கவர்னரை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்ட் யார் யார்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தா 4 பேருங்க. ஓகே, 4 மெம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவர்னர். ஓகே, செகண்ட் வந்து யார்? எஸ், வெரி குட், சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் வந்து 2வது எக்ஸிக்யூட்டிவ். 3வது எக்ஸிக்யூட்டிவ் யார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து 3வது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ 4th எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? இவங்க 4 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து கவர்னர் தான். ஓகேவா? 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் கவர்னரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது கவர்னர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஹீ இஸ் நாட் அ ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஏன் அப்படின்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து யார் அப்படின்னா சிஎம்ஓ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் இவங்க தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடியதில் முதன்மையானவர்கள் யார் அப்படின்னா சிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் தான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் மேலே வந்து கவர்னர் உட்காந்துருப்பார். ஏன் வந்து இந்த கவர்னர் அப்போ ஹெட்டாக இருக்கார்? இவருக்கு ஏன் பவர் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து டெமோக்ரஸி. ஓகே, டெமோக்ரஸி வந்து எப்படி இப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா சிஎம் அண்டு சிஓஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க தான் வந்து பீப்புள் எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் எலெக்ட் பண்ணுறனால இவங்க தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க 2 பேருக்கும் ஹெட் யார் அப்படின்னா கவர்னர். கவர்னர் தான் வந்து நம்மளுடைய நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இவர் வந்து யார் அப்படின்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா ஒரு பெயரளவுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இவர். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த ஒரு பாலிசிஸும் டிசிஷன்ஸும் எடுக்கும் போது இந்த நேம் ஆஃப் கவர்னர். ஓகே, இந்த நேம் ஆஃப் கவர்னர் திஸ் ஸ்டேட் ஷால் எஸ்டாப்ளிஷ் திஸ் லா. ஸோ எந்த ஒரு பாலிசிஸும் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரும் ரிலீஸ் பண்ணும்போது இந்த நேம் ஆஃப் கவர்னரும் நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர இந்த கவர்னர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து சீஃப் மினிஸ்டர். ஆனால் யாருடைய பேரில் அப்படின்னா கவர்னருடைய பேரில். ஓகே, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டூயல் ரோல். ஓகே, யார்? கவர்னர் வந்து டூயல் ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோலு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கவர்னர். ஓகே, இது வந்து இவரோட முதல் ரோல். 2வது ரோல் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினி. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினி. ஓகே, ஸோ இதுதான் இவருக்கு இருக்க 2 ரோல். ஏன் வந்து இந்த 2 ரோல் இவருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இந்தியா. ஓகே, அப்போது இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஸோ 2 கவர்மெண்ட் நமக்கு இருக்கும், 2 கவர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கீழே தான் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தன்னிச்சு செயல்பட முடியாது எல்லா விஷயத்துலேயும். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் மூலிமா மானிட்டர் பண்ணுவாங்கன்னா கவர்னர் மூலிமா. அதனால தான் இந்த கவர்னர் வந்து ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்லேயும் நம்ம கவர்னர் வச்சுருக்கோம். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினியாக இருப்பார். ஸோ நடுவில் இருந்து அவர் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலையெல்லாம் கரெக்டாக தான் இவங்க பண்ணுறாங்களா, நம்ம கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கிறாங்களா, இல்லை வேறு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக இவர் வந்து மானிட்டர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் கேட்டுப்பாங்களே தவிர டைரெக்டாக எந்த ஆக்ஷனும் ஸ்டேட் மேலே எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கவர்னரை பற்றி சொல்லியிருக்க விஷயம். அதே மாதிரி ஒரு
ஒரு கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ல கவர்னரா அவர் இருக்கலாம். ஸோ 1 ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஓகே. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் இவங்க இருப்பாங்கன்னு கிடையாது. ஒரு ஸ்டேட்லேயும் இருக்கலாம். பல ஸ்டேட்டுக்கும் இவங்க ஒரே கவர்னர் 2, 3 ஸ்டேட்டுக்கு கூட இருக்கலாம். இதை வந்து எப்போ நம்ம கொண்டுட்டு வந்தோம் இந்த ரூல் அப்படின்னா 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில், அதாவது 7வது சட்ட திருத்தத்து மூலியமாக கொண்டு வந்தோம். எப்போ அப்படின்னா 1956. ஸோ 1956 இருந்து இந்த ரூல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து கவர்னரை பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். யார் வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான். இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட்டு தான் வந்து கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. பிரசிடெண்ட் வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகே. இவங்க யாரை சொல்கிறாங்களோ அந்த ஹூவை தான் இந்த பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டுக்கு. ஓகே. கவர்னர் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவோ, அதே மாதிரி பிரசிடெண்ட் வந்து சென்டரில் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. இங்கே சிஎம் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பிஎம். ஓகே. ஸோ இவங்க தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பிஎம் அண்டு சிஓஎம், சிஎம் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது தன்னிச்சு இயங்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு அங்கம் தான் கவர்னர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில். ஓகே. எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 1979 வந்து ஹர்கோவிந்த் பண்ட் ஓகே அப்படின்ற ஒரு கேஸில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாமினியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடினா யாரையும் சாராத ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷன் பாடி. ஸோ கவர்னர் யாருடைய உத்தரவின் பேர்லேயும் நடக்காமல் தன்னிச்சு செயல்படக்கூடிய அதிகாரம் இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஆனால் அவங்க தன்னிச்சு தான் செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் நம்ம ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஏன் வந்து நம்ம கவர்னரை வந்து எலெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம வந்து சீஃப் மினிஸ்டரை எலெக்ட் பண்ணுறோம். ஓகே. எலெக்ஷன், சாரி நான் கொஞ்சம் கிளியராக எழுதுவேன். எலெக்ஷன். ஸோ ஏன் வந்து கவர்னருக்கு வந்து நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா அது நிறைய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரி சட்ட சிக்கலெல்லாம் அது ஏற்படுத்தும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வரும். ஓகே. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு யாருக்கு? சிஎம்க்கும் கவர்னருக்கும் வந்துடும். ஏன் அப்படின்னா சிஎம்மும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, கவர்னரும் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தில் யாருக்கு பவர் அதிகம், யாருக்கு பவர் கம்மி அப்படின்றதில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். கரெக்டுங்களா? அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவர்னர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் இந்தியாவில். ஓகே. எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அப்புறம் நம்ம இவர் ஆல்ரெடி வந்து ஒரு நாமினல் பெயரளவுக்கு தாங்க இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இவர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கனால இவருக்கு எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியமே தேவைப்படலை. ஓகே. அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம்.
ஸோ அடுத்த முக்கியமான காரணம் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இப்போ கவர்னரை வந்து நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு பார்ட்டியை சேர்ந்தவராக இருப்பார். ஓகே, பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் ஒரு எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ அப்போ கவர்னர் ஒரு பார்ட்டியை சேர்ந்தவராக இருக்காருன்னா, அவரால் வந்து நியூட்ரலாக செயல்பட முடியாது. கரெக்டா? ஸோ நியூட்ரலாக செயல்பட முடியாதுன்னா, அவர் எப்படி எந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு நடுநிலையாக இருந்து செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. அதனால் கவர்னருக்கு எலெக்ஷன் நம்ம நடத்துறது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா, செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் வரும். செப்பரேட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னா, தன்னிச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்னர் வச்சு மானிட்டர் பண்ணுது. இப்போ இந்த கவர்னரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 பேரும் ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் தன்னிச்சு செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் அப்படி தன்னிச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுன்னா, இந்தியா வந்து இந்தியாவாக இருக்காது அப்படின்னு அப்போ கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணவங்க நினச்சாங்க. அதனால் இவருக்கு எலெக்ஷன் நடத்துறது சரியில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எலெக்ஷன் இருக்குதுன்னு வைங்களேன், என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த சிஎம் இருக்கார்ல, சிஎம் வந்து ஒரு பார்ட்டியை சேர்ந்தவராக இருப்பார். ஓகே, இவர் என்ன பண்ணுவார்னா, இவரே ஒருத்தரை நாமினேட் பண்ணுவார். ஓகே, கவர்னர் போஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இருக்கிற எல்லா பார்ட்டியும் ஒரு கவர்னருக்கு ஆள் நிற்பாட்டுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எலெக்ஷனில் நின்னாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கவர்னரும் இந்த சிஎம்மும் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இல்லைனா இவங்க 2 பேர்த்தில் யார் பெரிய ஆள் அப்படின்ற நிலை உருவாகும். ஓகே, யாருக்கு பவர் அதிகம், யார் வந்து கண்ட்ரியை லீட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல விதமான சிக்கல்களுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, we are not conducting election to governors. ஓகேவா? ஆனால் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அமெரிக்கன் சிஸ்டமில் வந்து கவர்னருக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுடைய அமைப்புக்கு அது சரியாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது அமெரிக்கன் சிஸ்டம் கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ணுறது கெனேடியன் சிஸ்டம். ஓகே, ஸோ கெனேடியன் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறனால நமக்கு வந்து கவர்னர் வந்து ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஓகே, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான். நம்ம ஏன் கெனடியன் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும்போது நம்ம உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷனையும் பார்த்து அதிலிருந்து சிறந்த விஷயங்களெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு ஒரு மிக்சரான கான்ஸ்டியூஷனை தான் நம்ம டெவலப் பண்ணோம். அதில் வந்து கவர்னரை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, கனடாவில் சிஸ்டம்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு அது வேணும்னா. ஓகேவா? இப்போது அடுத்த டாப்பிக்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? குவாலிஃபிகேஷன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க குவாலிஃபிகேஷனை பற்றி அப்படின்னா, 2 விஷயந்தான் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில். ஒன்று வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 2வது வந்து 35 வயசை தாண்டினவராக இருக்கணும். அவ்வளோதான். இது 2 கண்டிஷன் தான் கவர்னருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களால கவர்னராக ஆக முடியும். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா, சர்க்காரியா கமிஷன், ஓகே, சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷனை வந்து அமைச்சாங்க. எப்போ அப்படின்னா 1983லேருந்து 88 வரைக்கும். இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துச்சு. ஓகே, ரெக்கமெண்டேஷன். ஸோ என்ன ரெக்கமெண்டேஷனை கொடுத்துச்சு அப்படின்னா, கவர்னரோட குவாலிஃபிகேஷன் ரிகார்டிங்.
கவர்னருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து பரிந்துரை பண்ணாங்க. அவ்வளோதான். ரெக்கமெண்டேஷன்னா ஒன்லி பரிந்துரை. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நல்ல ரெக்கமெண்டேஷனா இல்லை கெட்ட ரெக்கமெண்டேஷனா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது சொன்ன ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு எமினன்ட் பர்சனாக இருக்கணும். ஓகே, எமினன்ட் பர்சனாக இருக்கணும். எமினன்ட் பர்சன்னா என்னது? ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கிய ஒரு ஆளாக இருக்கணும். அது வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மிலிட்ரி சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து போலீஸ் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு எமினன்ட் பர்சனாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து அவங்க சொன்ன முதல் ரெக்கமெண்டேஷன். ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டேட். ஓகே, அவுட் சைட் ஆஃப் ஸ்டேட்டு. ஸ்டேட் அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஓகேவா? மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுடைய லோக்கல் பாலிட்டிக்ஸில் நாட் என்கேஜ்டு பர்சனாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னரை போடுறாங்க அப்படின்னா அந்த நபர் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸை சேர்ந்த நபராக இருக்கக்கூடாது. இது வந்து மூணாவது கண்டிஷன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல் கணேசன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கவர்னராக போயிருக்கிறாரு. அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு போடாமல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் போட்டதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸில் சேம் ஸ்டேட்டை சேர்ந்தவர் கவர்னராக போடக்கூடாதுன்னு இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து மூணாவது. ஸோ நாலாவது ரெக்கமெண்டேஷன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்ட்டி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருக்கா? பிஜேபி. ஓகே, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் இருக்கா? டிஎம்கே. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்ட்டியை சேர்ந்த ஒரு நபர், அதாவது பிஜேபியை சேர்ந்த ஒரு நபரை வேற கட்சி ஆண்டுகிட்டு இருக்க இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க சர்க்காரியா கமிஷனில். ஓகே, இது வந்து ஃபோர்த்து கண்டிஷன். ஓகேவா? ஃபிஃப்த்து கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இதில் இருக்கிறத அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது. ஓகே, இது வந்து 5வது ரெக்கமெண்டேஷன். 6வது ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, வைஸ் பிரசிடெண்ட் இருக்கார்ல, வைஸ் பிரசிடெண்ட் ஆர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகே, இவங்க 2 பேர்கிட்டையும் கருத்து கேட்கலாம், கன்சல்டேஷன் பண்ணி ஒரு ஆளை வந்து பிக் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? இது வந்து 6வது ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது வந்து யார் அப்படின்னா, ஒரு நிமிஷம், சர்க்காரியா கமிஷன். ஓகே, சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எப்போது? 1983லேருந்து 1988க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பீயிங் அ கவர்னர் பார்ட்டில் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் அண்ட் சேலரி ஆஃப் கவர்னர். ஸோ கண்டிஷன்ஸ், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற பர்சன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது ஒரு மெம்பராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மெம்பர் அப்படின்னா எம்எல்ஏ ஆர் எம்பியாக இருக்கார் அப்படின்னா
இவர் அப்பாயின்ட்மெண்ட் பண்ண உடனே இந்த பதவியை அவர் ரிசைன் பண்ணணும். இதுதான் வந்து முதல் கண்டிஷன். ஓகேவா? 2வது கண்டிஷன் வந்து நாட் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா அரசாங்கத்தை சேர்ந்த எந்தவித சலுகையும் பெறாத ஒரு நபராக இருக்கணும். ஓகே, இது வந்து 2வது கண்டிஷன். ஓகே, 3வது கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஓகே இவர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ராஜ்பவனில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜ்பவனில் தான் வந்து கவர்னர் வந்து வசிப்பார். இதுக்கு வந்து அவர் காசு கொட்ட தேவையில்லை. திஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து அடுத்த கண்டிஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவருடைய இப்போ வந்து நம்ம ஓகே ஒரு நிமிஷம் ஸோ இதில் வந்து இவருடைய சேலரி, ஓகே இவருடைய சலுகைகள்லாம் இங்கிலீஷில் வந்து எமோல்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டு. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணுற சலுகைகளும் பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணுற சேலரியும் தான் ஒரு கவர்னருக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசண்ட்டாக என்ன சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நான் ஷார்ட்டாக சீக்கிரமாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அடுத்த முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம். ஓகே, ஸோ டேர்ம் அப்படின்னா இவருடைய பதவி காலம் எவ்வளவு. ஓகே, கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷங்க. 5 வருஷம் ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்கு இவர் வந்து அந்த பதவியில் வந்து இருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 5 வருஷத்துக்குள்ளே இவரை வந்து ரிசைன் பண்ணுற அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட் அப்படின்னா பிரசிடெண்ட் விரும்புகிற வரையில் இவர் வந்து கவர்னராக இருக்கலாம். கவர்னர் எப்போ ரிசைன் பண்ணணும், எப்போ வந்து அவர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அதிகாரம் பிரசிடெண்ட்டுக்கிட்ட இருக்குது. 5 வருஷத்துக்கு உள்ளேயும் இவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகே, வித்தின் 5 இயர்ஸும் ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இவரை தூக்கி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போடலாம். ஓகே, வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போட்டாங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் இவர் வந்து 5 வருஷம் இருப்பார். ஓகே, அப்படி இல்லை இவர் 5 வருஷம் ஒரே பதவியில் இருந்துட்டார் அப்படின்னா மறுபடியும் இவரை வந்து ரீஅப்பாயின்மெண்ட்டும் பண்ணலாம். ஓகே, ரீஅப்பாயின்மெண்ட் அதே சேம் கவர்மெண்ட்டுக்கு இவரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லா அதிகாரமுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பதவியில் இருக்கும் போதே வந்துட்டு டெட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இறந்துட்டாரு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிடையாது, சாரி, ஹை கோர்ட். ஓகே, ஹை கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் எந்த ஸ்டேட்டில் இவர் இருக்காரோ அந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டெம்பரவரியாக கவர்னரோட வேலைகளெல்லாம் செய்வார். ஓகே, இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்குது. ஓகேவா? அடுத்தது கவர்னருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார் அப்படின்னா, பதவி பிரமாணம்னா அஃபர்மேஷன். ஓகேவா? அஃபர்மேஷன் செஞ்சு வைக்கிறது யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இவருடைய கண்டிஷன்ஸ் ஆஃப் பீயிங் அ கவர்னர். ஓகே, ஸோ இந்த கவர்னர் பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இவரோட சேலரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரோட சேலரி அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸை யார் டிசைட் பண்ணுவான்னா பார்லிமெண்ட்டு டிசைட் பண்ணும். ஓகேவா? பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணும். ஸோ பார்லிமெண்ட் வந்து 2018 இவருடைய சேலரியை 1.10 lakh அப்படின்னு இருந்ததை 3.50 lakh per month அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ கவர்னருடைய இப்போ சம்பளம் என்ன அப்படின்னா 3.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. இது வந்து நெட் சேலரி. ஓகேங்களா? இவர் தங்கியிருக்க வீட்டுக்கு ரெண்ட்டு அதெல்லாம் எதுவுமே இதில் கால்குலேட் ஆகாது. இது ஜஸ்ட் சேலரி மட்டும் 3.5 lakhs. ஸோ இவ்வளோ தான் பார்ட் 1. ஸோ நம்ம பார்ட் 2ல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இவருடைய பவர்ஸ் என்ன, கவர்னருடைய பவர்ஸ் என்ன, ஓகே,
அந்த பவர்ஸை இவர் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் யாருமே பார்க்கல அப்படின்னா, டெஃபினட்டாக போய் அந்த லிங்க்கில் பாருங்கள். நம்மளோட சேனலில் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக பார்ட் 2 வீடியோ உங்களை தேடி வரும். அதுவரைக்கும் see you and thank you. Bye.